அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் சனி மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த நிகழ்வு திரி ஏகாதச யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு சுமார் 30 வருடங்களுக்கு பிறகு நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2025 பிப்ரவரி மாதம் தொடங்குகிறதுங்க. ஸோ இந்த நிகழ்வு கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்கள் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது தனக்குன்னு ஒரு வைராக்கியமும் துணிச்சல் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். இந்த கும்பராசிக்காரர் அப்படின்னாவே எல்லா விஷயத்திலும் ஒரு எதிர்பாராத விதமான ஒரு துணிச்சல் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். தான் எடுத்த காரியத்தை எப்படியாவது செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் போராட்ட குணத்தை கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லாங்க. தனக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை கண்டிப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய பிடிவாதமும் வைராக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப கூடவே இருக்கும். தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே எல்லாருமே நல்ல விதமாக இருக்கணும், நல்ல மகிழ்ச்சிகரமான சூழலில் இருக்கணும் அப்படிங்கிறத தாரக மந்திரமாகவே கொண்டவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இல்லைங்களா, ஜென்மஸ்தானத்தில் சனி. இந்த சனி பகவான் அப்படிங்கிறது இந்த கிரகத்தோடைய இன்னொரு கிரகங்கள் சேரும்போது எந்த விதமான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்க பார்க்கலாங்க. எல்லா எதிர்பார்த்த விஷயங்கள் ஓகேங்க. ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பிஸ்னஸை ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்திற்கு நோக்கி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அந்த எல்லா விஷயமும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. என்னால் இதை பண்ண முடியாதா, இல்லை அவ்வளோதானா, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை விட்டுடலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில யோசனைகள். ஏன்னா முயற்சியை நோக்கி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே பயங்கரமான தோல்வியில் தான் போய் முடிஞ்சிட்ருக்கு. இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய காலத்துலையாவது இந்த நிலை மாறாதா, இதுக்கு மேலேயாவது என்னோடய வாழ்க்கை சிறப்பாக இருக்காதான்னு யோசிச்சுட்ருக்கிறவங்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த ஜென்மஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய சில நிகழ்வுகள், இந்த 2 கிரகங்கள் சேரும்போது துணிச்சலும் தைரியம் வீரியம் புத்திசாலித்தனம் திறமை இது எல்லாமே ஒரே இடத்துல சேரும்போது என்னென்னா, தான் எந்த விஷயத்தை செய்ய முடியாதுன்னு மற்றவங்க சொன்னாங்களோ அதை செஞ்சு காட்டக்கூடிய ஒரு யோக காலகட்டமாக இருக்க போதுங்க. இது மூலமாக தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், உற்பத்தி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றங்க. நிதி தேவைகள் கரெக்டான நேரத்தில் பூர்த்தி அடையுங்க. வியாபார ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் சரி, அல்லது புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் சரி, கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறோங்க, அந்த வேலை அப்படிங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்ச வேலையை வேறு வழி இல்லாமல் செய்கிறது. என்ன பண்ணுறதுங்க, நான் படித்த படிப்புக்கு நான் செய்கிற வேலைக்கு சம்மந்தமே இல்லை, வேறு வழி இல்லை, நிதி தேவை, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுங்க, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இஎம்ஐஸ் இருக்குதுங்க, நிறைய பொருளுக்கு கட்ட வேண்டிய பணம் கடன் அதிகமாக இருக்குது. இதனால் வேறு வழியே இல்லாமல் நான் இந்த விஷயத்தை செஞ்சு தான் ஆகணும். ஆனால் புதுசாக நிறைய வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க, அந்த புது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா இதை விட எனக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கும். இதனால் என்னுடைய கடனை கொஞ்சம் சீக்கிரமாக அடைச்சிருவாங்க. இதனால் பண தேவைகள் அப்படிங்கிறது அதாவது ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு எல்லா திறமைகளும் இருந்து, நிர்வாக திறமைகள் இருந்து, தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அளவுக்கு யோகம் இருந்தும் அந்த வாய்ப்புகள் கரெக்டான நேரத்தில் கிடைக்கலன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கற்றல் மற்றும் ஆற்றல் ஆகிய திறன்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. நிறைய கற்றுக்குவீங்க, அதையவே செயல்படுத்துவீங்க. அதனால் என்னென்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. இருக்கிற துறையில் அதிகப்படி, அதாவது நீங்கள் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள், ப்ரமோஷனோ அதே நேரத்தில் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் கட்டாயமாக கை கொடுக்குங்க. ரொம்ப நாளாக இந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். திருமணம் அப்படிங்கிற ஒரு யோகம் கரெக்டான விதத்தில் அமைஞ்சது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டில் நிறைய அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் இதை நம்மளாக தள்ளி போட்ட காலம் போய் இப்போ அதுவாக தள்ளி போகிற அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ ஓகேங்க, லைஃப்பில் நிறைய செட்டில் ஆகணும், நிறைய படிக்கணுங்க, நல்ல வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக திருமணத்தை தள்ளி போட்ட காலம் போய் இப்போ திருமணம் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இப்போ தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குங்க. கரெக்டான ஸ்டேஜில் திருமணம் நடக்கலை அப்படின்னா இது ஒரு பெரிய குறைபாடாக மாறிடும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு
பேரண்ட்ஸ் நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, எப்படியாவது வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும், நம்ம பையனுக்கோ நம்ம பொண்ணுக்கோ கரெக்டான ஸ்டேஜில் திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சிகள்லாம் தடைப்பட்டுகிட்டே இருக்குதுங்க. நம்மளுடைய அந்தஸ்து எப்படா உயரும், ஸோ அந்த அந்தஸ்தை உயர்த்திக்கிட்டு அதுக்குண்டானபடி முயற்சிகள் எடுக்கலான்னு சொல்லி இவ்வளோ நாளாக தள்ளி போட்டோம். ஸோ இதுக்கு மேலே தள்ளி போட முடியாதுன்னா இந்த நேரங்களில் இந்த காலகட்டங்களில் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. யாரெல்லாம் வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து பெண் கொடுக்கக்கூடியது அல்லது வந்து மாப்பிள்ளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது வரன்கள் உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. ஸோ திருமணம் நிச்சயம் இந்த வரக்கூடிய ஆண்டில் கட்டாயமாக நடக்கக்கூடிய ஒரு யோகத்தை உருவாக்குங்க. ஏன்னா 2025 நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. அந்த மாற்றத்தில் இந்த ஏகாதச யோகம் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுங்க. மற்றவங்க மத்தியில் உங்களுக்கு வந்து அந்தஸ்தை உயர்த்தும், மரியாதையை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எந்த ஒரு மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. அவர் வேலையை அவர் பார்த்துட்ருக்காரு, என் வேலையை நான் பார்த்துட்ருக்கேங்க. எங்களுக்குள்ளே எந்த ஒரு புரிதல்கள் அப்படிங்கிறதே இல்லை. ஏன்னா புரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டங்களில் இருந்து நாங்கள் ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஏன்னா அந்த காலகட்டங்களில் அதுக்குன்னு உண்டான வாய்ப்புகள்லாம் இருந்தது. ஸோ 2 பேருமே வந்து நிறைய புரிஞ்சிக்கிறதுக்கான சூழல் இருந்தது. ஸோ அவ்வளோ நெருக்கமாக இருந்தோம், அவ்வளோ அந்யோன்யமாக இருந்தோம். இப்போ எல்லாமே போயிடுச்சுங்க. இதுக்கு மேலே நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே வாழ முடியும்னு சொல்லி நிறைய பேர் டிவோர்ஸே வாங்கிட்டாங்க. இந்த டிவோர்ஸுக்கு அப்புறமா வந்துட்டு நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்லேயே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் இருக்கிறோம். இல்லை ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு 2 பேருமே வந்து சரியாக வந்து முகம் கொடுக்காம எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடக்கூடிய சூழலும் இல்லை. இதனால் வந்து குழந்தைங்களோட எதிர்காலமும் பாதிக்கப்படுது. நிறைய பேர் வந்து பிரிஞ்சே வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ மறுபடியும் சேர்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அது நடக்கலை. இதனால் வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கட்டும்ங்க, அவங்களுடைய எஜுகேஷனாக இருக்கட்டும், அவங்களுடைய திருமணம் சம்மந்தப்பட்ட யோகமாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தடைப்பட்டு போச்சுங்க. எதுவுமே என்னால் பண்ண முடியல. ஸோ கணவன் மனைவிக்கிடையே நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படாதுங்களா, நல்ல ஒற்றுமையாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. நிறைய பேர் வந்து பிரிஞ்சு போயிட்டோம், ஸோ நாங்களாம் ஒன்றா சேர முடியாதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. உங்களுக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நிறைய விஷயங்கள் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போனதுக்கப்புறமா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது வாழ்க்கையை, அதாவது தன்னுடைய விஷயத்தில் இது வரைக்கும் பண்ண தவறுகள் போதும், இதுக்கப்புறம் மறுபடியும் அதே தவறு எடுக்கக்கூடாது, நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணுங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துணை அமையணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறோம். ஸோ இதே விஷயங்கள் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னா அதை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லைன்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க. நீங்கள் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுமோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்தபடி நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகுங்க. ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆனவங்களை வந்து புதுசாக ஒரு வாழ்க்கையை தேடி போகிறதோ அல்லது புதுசாக ஒரு திருமணம் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த அமைப்பு அப்படிங்கிறது இங்கே கட்டாயமாக உங்களுக்கு நடக்குங்க. ஸோ குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. ரொம்ப வருஷமாக வந்து கல்யாணமாகி குழந்தைகள் இல்லைங்க. ஸோ அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. ஸோ தள்ளி போட்டதை போய் இப்போ நம்மளாக நினச்சாலுமே அது நடக்க மாட்டேங்குது. ஸோ இந்த டைமில் வந்து ஏதாவது ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை கருத்தரிப்பு பண்ணலாமா, இல்லை அதாவது இந்த இயற்கையாகவே வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த வரக்கூடிய ஆண்டிலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு வந்து சேருங்க. இதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜியோ அல்லது எலும்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்படிங்கிறது, இல்லை வந்து முகத்தில் தேவையில்லாத சில தழும்புகள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். ஆரோக்கியத்தில் கும்பராசிக்காரருக்கு கட்டாயமாக கவனம் அப்படிங்கிறது என்னென்னா, ஜென்மஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால சில ஆரோக்கிய கெடுதல்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. நோய் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வருங்க. கண்டிப்பாக அதுவுமே இந்த வரக்கூடிய ஆண்டில் இந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்குள்ளே அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தீருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் உணவு பழக்க வழக்கங்களையும் கண்டிப்பாக கவனம் செலுத்தணுங்க. அடுத்ததாக இந்த வீடு வாங்கக்கூடிய யோகம், புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கையெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு உண்டான முயற்சிகள் கண்டிப்பாக இது நல்லாயிருக்குங்க. புதுசாக சில சொத்துக்கள் வாங்குவீங்க, வீடெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, உங்களுக்கு வர வேண்டிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். இதனால் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகமும் அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீட்டையே ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வருங்க. ஸோ புதிய வீடு கட்டி அந்த வீட்டுக்கு குடிபெயர்றதுக்கான வாய்ப்புகள், அதே நேரத்தில் புதிய சொத்து பத்துக்கள் சேர்க்கைங்க,
வண்டி வாகனங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக பழைய வண்டியை எக்ஸ்சேஞ்ச் போட்டு புது வண்டி எடுக்கலாம்னு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு அருமையான பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அடுத்தது, இது வரைக்கும் எனக்கு யாருமே ஆதரவே இல்லை, எல்லாமே என்னை வந்து அனாதையை ஒதுக்கிட்டாங்க, ஸோ எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கவே ஆள். ஏன்னா நிறைய விஷயங்கள் எல்லாருமே என்னை ஒதுக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. நான் எல்லாத்துக்கும் ஓடி ஓடி போய் உதவி செஞ்சேங்க. இன்றைக்கி எனக்கு வந்து குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது சரியில்லாமல் திசைக்கு ஒருத்தராக பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ எனக்குன்னு வந்து நான் எதிர்பார்த்தபடி ஒரு வாழ்க்கை அமையாதான்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்பஸ்தானத்தில், அதாவது ஜென்மஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த சனி மற்றும் புதன், நீங்கள் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த வாழ்க்கையை உங்களே கண்டிப்பாக ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு வாழ்க்கை, ஒரு லைஃப் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ கல்வி சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் இந்த வருஷம் வந்து நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டுருக்கிறீங்க, இல்லை ஓகே ஒரு எக்ஸாம் எழுதிட்டு அடுத்தது ஜாப் ரிலேட்டடாக நான் வந்து ட்ரை பண்ணுறேங்க, ஸோ இந்த வரக்கூடிய வருஷத்துலையாவது கண்டிப்பான ரிசல்ட் எனக்கு நல்ல ஃபேவராக இருக்குன்னா கட்டாயமாக உங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குங்க. ஸோ கரெக்டான விதத்தில் முயற்சி பண்ணுங்கள், நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸில் நல்ல ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் படிக்க நினச்ச படிப்பை படித்து முடிப்பீங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக அமையுங்க. அதே துறையில் சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு யோகங்கள் இருக்கும். நிறைய கிரக பயிற்சிகள், கிரக மாற்றங்கள் இருக்குங்க. ஸோ கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதை நோக்கி கொடுங்க. வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஸோ உயர்கல்வியை முடிச்சுட்டு அடுத்ததை வேலைக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாக இருக்க போகுது. ஸோ இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கான்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் இதனோடு ஒப்பிட்டு பார்த்து அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை அந்த நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.